வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தினமும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவை நினைத்து நான் உண்மையிலே வியந்து போயிருக்கிறேன். காரணம், விஞ்ஞான ரீதியாக பல அடையாளங்களோடு தான் ஒவ்வொருவரும் காணொளிகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நான் என்னை மட்டும் நம்பி என்னுடைய தமிழ் சமூகம் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையில் தொடர்ச்சியாக தமிழர்கள் சார்ந்த பல விடயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். அவ்வப்போது உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை மையப்படுத்திய தகவல்களையும் நான் எடுத்து வடிப்பது வாடிக்கை. அப்படித்தான் இன்று மனதை மிகவும் வலிக்க செய்த ஒரு சம்பவத்தை மையப்படுத்திய செய்திகளைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். சமீப காலமாக, அது 2-3 நாட்களாக இணையதளங்கள், வலையொலிகள், சமூக ஊடகங்கள் எல்லாவற்றிலுமே இந்த சிறுமிகளோடு பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கக்கூடிய புகைப்படங்கள், எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று கதறிக்கொண்டு இருக்கக்கூடிய பெண்களுடைய அழுகுரல்கள், ஒரு சிறைச்சாலை போன்ற இடத்தில் பெண்கள் அடித்து துவைத்து அவர்கள் இரத்தம் வழிய நிற்கக்கூடிய காட்சிகள், இவைகளை மையப்படுத்திய செய்திகள் தினமும் வந்து கொண்டிருக்கின்றன. இது எங்கு நடந்தது? யாரால் நடத்தப்பட்டது? இதற்கான தீர்வு என்ன என்கின்ற பல கேள்விகள் உங்கள் மனதிற்குள் எழும்பலாம். ஆனால் இப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரும் தலைகளை எல்லாம் நாம் மனதிற்குள் இவர்களெல்லாம் யோகியர்கள் என்று நினைத்து கொண்டிருந்த பல தலைவர்கள் இந்த கொடூரத்தின் பின்னணியில் இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்கின்ற ஒரு மனிதரை மையப்படுத்திய செய்தி. அவனை மனிதன் என்று சொல்வதற்கு நான் மிகவும் வெட்கப்படுகின்றேன். ஒரு தாய் தன்னுடைய கருவறையில் ஏந்துகின்ற ஒவ்வொரு குழந்தைகளையுமே நல்ல குழந்தைகளாகத்தான் அவள் கருவறை தாங்குகிறது என்பதுதான் விஞ்ஞானம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பதிவு. ஆனால் இந்த ஜெஃப்ரி என்கின்ற இந்த நாயை எப்படி அந்த தாய் தன் கருவறையில் தாங்கினாள் என்பதுதான் நாம் இதுவரை அறியாத ஒன்றாக இருக்கின்றது. தன்னை வளப்படுத்துவதற்கும் தன்னை நிலைப்படுத்துவதற்கும் இந்த ஜெஃப்ரி என்கின்ற இந்த காட்டு மிராண்டி ஒரு பெரிய தீவையே தன் கைவசம் வைத்திருந்திருக்கிறார். இந்த தீவில் பல பெண்கள், அதாவது 5 வயதில் இருந்து 40 வயது வரை பெண்களை அங்கு அழைத்து வந்து அடைத்து வைத்து பெரிய பெரிய தலைவர்களுக்கு அந்த பெண்களை படைக்கக்கூடிய களங்களை எடுத்து கொண்டு இருந்திருக்கிறார். இதற்காக அவனுக்கான வருமானம் கோடி கோடியாக அள்ளி கொட்டி குவிக்கப்பட்டிருக்கிறது. அவன் மட்டுமல்ல, அவனுடைய மனைவியும் இந்த கொடூரத்திற்கு உடன்பட்டிருக்கிறாள் என்பதுதான் அதிர வேண்டிய ஒரு செய்தி. அவன் பணத்திற்காக செய்திருக்கிறான் அல்லது புகழுக்காக செய்திருக்கிறான் என்கின்ற அடிப்படையில் அவனை பார்க்கின்ற பொழுது, அவன் உபயோகப்படுத்தி கொண்ட தலைவர்கள், அவனை மையப்படுத்தி தங்களுக்கான சுகத்தை தேடிக்கொண்ட தலைவர்கள் யார் யார் என்கின்ற பட்டியல்கள் வெளியே வருகின்ற பொழுது மனித இனத்தின் மீதே காரி உமிழ வேண்டியதாக இருக்கின்றது. இவர்களைத்தான் நாம் இதுவரை தலைவர்கள் என்கின்ற அடையாளத்தில் வைத்துக் கொண்டு இருக்கிறோமா? இவர்கள்தான் உலகத்தை காக்க வந்த மகாத்மாக்கள் என்று நாம் மார்பு தட்டி கொண்டு இருக்கின்றோமா என்கின்ற கேள்விகள் தான் மனதிற்குள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது ஒரு தலைவரை மையப்படுத்திய செய்தி, அது ஆன்மீகம் சார்ந்த ஒரு தலைவரை மையப்படுத்திய செய்தி. இதில் உண்மை இருக்குமா, உண்மை இல்லையா என்கின்ற கேள்விகள் எல்லாம் இல்லை. ஏனென்றால் அந்த ஆன்மீக திருத்தலத்தை சார்ந்தவர்கள் இதற்கு எந்த விதமான மறுப்பையும் இதுவரை சொல்லவில்லை என்பது ஒரு பதிவு. ஆனால் எங்களுடைய ஆன்மீக தலைவர் இதுபோன்ற தவறுகளை எல்லாம் அவர் செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று அவருடைய ஆதரவாளர்கள் கதறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஆன்மீக திருத்தலம் வாய்மூடி மௌனம் காத்து கொண்டிருக்கின்றது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்கின்ற இந்த மனிதன் அவன் நடத்தி இருக்கக்கூடிய சந்திப்புகள், எந்தெந்த தலைவர்கள் எங்கெங்கு சந்திக்கிறார்கள் என்பதை மையப்படுத்தி அவன் அனுப்பி இருக்கக்கூடிய மின்னஞ்சல், இந்த மின்னஞ்சல்களிலிருந்து தான் பல செய்திகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி 2012 2015 வரை அவன் அனுப்பி இருக்கக்கூடிய மின்னஞ்சலில் 169 முறை தலாய் லாமா என்கின்ற அந்த ஆன்மீக தலைவருடைய பெயர் பதிவாகி இருக்கிறது
என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. தலாய் லாமா தான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தீவிற்கு வருவதற்கு இசைவு தெரிவித்து விட்டார் என்கின்றதை மையப்படுத்தி அவன் அனுப்பியிருந்த ஒரு மின்னஞ்சல் கருத்துக்களை பதிவிடுகிறது. ஆனால் தலாய் லாமா அவர்களுடைய ஆதரவாளர்கள் அல்லது அவரை நேசிக்கக்கூடியவர்கள், அவர்தான் எங்களுடைய வழிகாட்டி என்று பூஜித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள், திபெத் என்கின்ற அடையாளத்தின் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் என்று அவரை நோக்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள், எங்கள் தலாய் லாமா அவர்கள் எந்த சூழலிலும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எடுக்கப்படவில்லை என்பதுதான் நிஜம் என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஆதாரத்தை அவர்கள் எடுத்து வைக்கவில்லை. ஆனால் அவர்கள் இதை செய்தியாக அல்லது தங்கள் மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அவர்கள் செய்தியாக பதிவிட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். ஆனால் எதற்காக இந்த ஜெஃப்ரி சுமார் 169 இடங்களில் 2012 2015 வரை தலாய் லாமா அவர்களுடைய பெயரை அவன் பதிவிடுவதற்கான ஒரு களத்தை எடுத்தான் என்கின்ற கேள்வியை நாம் வைக்கின்ற பொழுது சந்தேகங்கள் வலுவடைகின்றன. ஒரு மனிதன் ஒரு முறை குறிப்பிட்டிருக்கிறான் என்றால் ஏதோ தவறுதலாக குறிப்பிட்டு விட்டான் என்று சொல்லிவிடலாம். ஆனால் 169 முறை அவன் தன்னுடைய மின்னஞ்சலில் குறிப்பிட்டிருக்கிறான். அதுபோல தலாய் லாமா இங்கு வருவதற்கு இசைவு தெரிவித்து விட்டார், அவர் வருவதற்கான களங்கள் இருக்கிறது, எனவே அவருக்கான நாம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவனால் அனுப்பப்பட்ட மின்னஞ்சல் இருப்பதாக செய்திகள் கசிகிறது. அமெரிக்கா நீதிமன்றம் சுமார் 30 லட்சம் பக்கங்கள் அவனுடைய குற்றம் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய செய்தியை சேகரித்து அதை இப்பொழுது வெளியிடத் தொடங்கி இருக்கிறது. அப்படி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அனைத்து தலைவர்களும் அந்த ஜெஃப்ரி என்கின்ற அந்த அயோக்கியனோடு கைகோர்த்து கொண்டு பயணித்ததும், சின்னம் சிறு குழந்தைகளை தங்களுடைய இச்சைக்கு பலியாக்கி கொண்டதும் காட்சிகளாக விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். பலருடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதும், பல ஊடகங்கள் இது சார்ந்த செய்திகளில் அவர்கள் மூழ்கி உணர்வு பூர்வமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய களங்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த சூழலில்தான் தலாய் லாமாவின் பெயரும் அதில் அடிபடுகிறது என்கின்ற பொழுது அது அதிர வைத்திருக்கிறது. பலருடைய மனங்களை பதபதைக்க வைத்திருக்கிறது. யாரைத்தான் நம்புவது என்கின்ற கேள்வியை மனதிற்குள் எழுப்பி இருக்கிறது. நம்மை பொறுத்த மட்டில் நல்லவர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். நல்லவர்கள் ஒருவேளை இது போன்ற சிக்கலில் மாட்டிக்கொண்டால் அவர்களை கண்டிப்பாக இறை காப்பாற்றுவார். தலாய் லாமா அவர்கள் நல்லவர்களாக இந்த விடயத்தில் இருந்திருந்தார். அவரை காப்பதற்கு கண்டிப்பாக இறை ஏதாவது ஒரு தூதனை அனுப்புவார். இல்லை என்றால் தலாய் லாமா அவர்களும் இந்த கூட்டத்தோடு ஒருவரா என்கின்ற கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிடும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.